Good evening to all. Social class, Films Academy, second lesson from Geography, Climate and the Natural Vegetations of India. Okay, in this lesson, we are going to discuss or to understand about the objectives of the lesson, to describe the factor controlling the climate of India. Describe means what are the causes that control the climate of India that are going to study about in this lesson. To understand the characteristics of different season in India, what are the types of season that that are prevailing in India, and to know about the rainfall distribution, and to study the different types of vegetation and wildlife in India. These are the objectives of this lesson. So these are only you are going to discuss about in this lesson. Okay. Okay. The introductions about in India. We drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why do we wear cotton or light cloth during summer season and the heavy woolen cloth during the cold weather season in North India? Why do not we wear woolen cloths in South India? The difference நீங்க பார்க்கணும். First, second line பாருங்க. Why do we wear cotton or lighter cloth during summer season and why the heavy woolen cloth during cold weather season in North India? And we do not wear the woolen cloth in South India. அப்பனா ஒரு டவுட் வரணும் இல்லையா? என்ன டவுட்டு? சவுத் இந்தியாவில் வந்து கூல் இருக்காதா, கூலிங் இருக்காதா, அதாவது வின்டர் சீசன்ல கூல் இருக்காதா, கூலிங் இருக்காதா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணலாம். இல்லை சில் வெதர் இருக்காதான்னு யோசனை பண்ணலாம். இருக்காது, இல்லாதனால தான் அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்போ த கிளைமேட் இஸ் ப்ரிவைலிங் டிஃபர் ஃப்ரம் சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சப்ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன? why do not we wear woolen cloth in South India? Enaka, because of South India is called a peninsular India and all the three sides are covered by the sea water. As a result, the sea breeze and land breeze are uh, prevailing in that. So that make the peninsular India as a moderate climate during winter. So that we could not feel much cooler in that winter season. That is why we are not using woolen cloth in South India. புரியுதுங்களா? பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் த்ரீ சைட்ஸ்ல வந்து இருக்கு. இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால், இந்த பக்கம் அரேபியன் சி, சவுத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் ஓஷன்ஸ். ஸோ இது இருக்கிறதுனால பிகாஸ் ஆஃப் த சி என்ன ஆச்சுனாக்கா த சி பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ் ஆப்ரேட்டட். அது அப்புறமேல் பார்க்கலாம். அந்த ரெண்டும் வந்து ஆப்ரேட் ஆகிறதுனால தான் நமக்கு வின்டர் சீசன்ல வந்து கூலிங் வந்து அதிகமா இருக்காது. போத் இன் டே டைம் ஆஸ் வெல் அஸ் இன் நைட் டைம். அதனால we did not use the woolen cloth in South India. But whereas North India பார்த்தீங்கன்னாக்கா during the summer season the temperature recorded is very high. அதிகமாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். 46 டிகிரிக்கு மேலே வந்து செல்சியஸ் மேலே வந்து டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டூரிங் தட் டைம் த நார்த் இந்தியன் பீப்புள் யூஸிங் காட்டன் கிளாத் இல்லைனாக்கா லைட் கிளாத்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் வின்டர் சீசன் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராரி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக வந்து அந்த வின்டர் சீசன் வந்து நியர்லி -4 டிகிரி -3 டிகிரி இந்த அளவுக்கு வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து மஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னாக்கா உல்லன் கிளாத் யூஸ் பண்ணணும். ஸோ வித்தின் இந்தியா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ். ஓகேவா? இப்போ சவுத் இந்தியாவுக்கு ஒரு கிளைமேட்டு, நார்த் இந்தியாவுக்கு ஒரு கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரிவலன்ஸ் ஆஃப் வேரிங் வெதர் கண்டிஷன்ஸ். அப்போ ஏன் இந்த மாதிரி வருதுனாக்கா வெதர் கண்டிஷனால தான் இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. ஓகேங்களா? சரி, இங்க இது கீழே வந்து பாருங்க, டூ யூ நோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க வந்து இதுல இருந்து ஒன் வேர்டு கேட்பாங்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் a British climate, which is neither too hot or not too cold. ஓகேங்களா? ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னாக்கா அந்த இடத்துல அதிகமான இருக்காது, கூலிங்கும் இருக்காது, ஹாட்டும் இருக்காது, ஈக்குவலா இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எப்படி சொல்லுவாங்கனாக்கா பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ பிரிட்டிஷ் கிளைமேட், வாட் இஸ் மீன் பை பிரிட்டிஷ் கிளைமேட் கேட்டாங்கனாக்கா நீங்க எழுதணும். இட் இஸ் ஈக்குவபிள் கிளைமேட் விச் இஸ் நெய்தர் டூ ஹாட் நாட் டூ கோல்ட். அதிகமாகவும் கோல்டு இருக்காது, அதிகமாகவும் டெம்பரேச்சர்ஸ் இருக்காது.
ஓகேங்களா? அதனால அதுக்கு ஈக்குவல் கிளைமேட் பட் இஸ் அதர்வைஸ் இஸ் கால்டு பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? Next, why the weather condition changes? What are the causes? What are the factors affecting the climate? என்னென்ன வந்து நம்ம கிளைமேட்டை வந்து மாத்துது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா there are six factors are given. First one is latitude, second one is altitude, third one is the distance from the sea, fourth one is the monsoon wind, fifth one is the relief feature, and last one is the jet stream. These are all are the factors affecting the climate. ஒரு நாட்டுல கிளைமேட் வந்து மாறுறதுக்கு முக்கியமான காரணம் இதெல்லாம் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு லேட்டிடியூட்னா என்ன, அல்டிடியூட் என்னன்றத அந்த பிக்சரை பார்த்தா தெரியும். ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த போகுது இல்லையா லைன்ஸு, அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்கல அதுதான் குளோபு. அந்த ரெட் கலர் கொடுக்குறாங்க இல்லையா, அது வாட் இஸ் தட் ரெட் கலர்? த லாங்கஸ்ட் லேட்டிடியூட் ஆஃப் குளோப்ல கேட்டிங்கனாக்கா, எர்த்துல கேட்டிங்கனாக்கா அது ஈக்குவேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி போகணும்னாக்கா வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த லைன்ஸ் போகணும். இது எல்லாமே வந்து ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். இந்த மாதிரிலாம் எர்த்துக்கு மேலே கோடுலாம் இருக்காது. நம்மளுடைய கன்வீனியன்ஸஸ்க்காக இந்த இமேஜினரி கோடு இந்த இமேஜினரி லைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி லாங்கிடியூட், இது பார்த்தீங்கன்னாக்கா நார்த் டு சவுத் வரும் இல்லையா, லாங்ல வர்றதுனால லாங்கிடியூட் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நார்த் போல் டு சவுத் போல் அது பாருங்க, அதான் வந்து பிரைம் மெரிடியன் சொல்லுவாங்க. 0 டிகிரி பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவேட்டர்ல வந்து 0 டிகிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க 0 டிகிரில இருந்து நார்த், 0 டிகிரில இருந்து சவுத். அதே மாதிரி பிரைம் மெரிடியன் வந்து 0ல இருக்கும். அந்த 0ல இருந்து அந்த பக்கம் போனாக்கா ஈஸ்ட், இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா 4 பார்ட்ஸ் இருக்கும். ஒரு ஹெமிஸ்பியர்ல ஒரு குளோவ்ல பாத்தீங்கன்னாக்கா 4 பார்ட்ஸ் இருக்கும். ஓகே, நார்த் சவுத் இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கும். இதுல இருந்து டிரைவ் பண்ணது தான் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட். ஆக மொத்தத்துல இந்த 4 வந்து டிரைவ்டு ஃபேக்டர்ஸ் டிரைவ்டு டைரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. முதல்ல 4 பார்த்து நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்ன்றது அது வந்து டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாங்கிடியூட்னா என்னன்னு தெரியுதுங்களா? நார்த் டு சவுத் லைன்ஸ் தான் வந்து லாங்கிடியூட். வெஸ்ட் டு ஈஸ்ட் போறது வந்து லேட்டிடியூட். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ லேட்டிடியூட், இப்போ நம்ம பார்த்தோம்ல வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் இந்தியன் பார்த்தோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் லேட்டிடியூட் பத்தி சொல்றாங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஈக்குவேட்டர் சொன்னேன் இல்லையா, ஈக்குவேட்டர் வந்து ஒரு 0 டிகிரி. அந்த 0 டிகிரில இருந்து இந்தியன் லேண்ட்ஸ் வந்து எந்த டிகிரில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லியிருக்கேன். 0 டிகிரில இருந்து இந்த கன்னியாகுமரி எந்த டிகிரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரில இருந்து 8.4 டிகிரி நார்த்ல போகும். அதாவது ஈக்குவேட்டர்ல இருந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் போயிட்டீங்கன்னாக்கா அங்க நீங்க கன்னியாகுமரியை பார்க்கலாம். அப்படியே கன்னியாகுமரியில இருந்து நார்த்ல போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எங்க முடியுதுனாக்கா 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இதுல ரெண்டும் வந்து கிராஸா போறது பேர் என்னன்னு சொல்லணும்னாக்கா லேட்டிடியூட். ஓகே, சரி. இங்க 23.5 டிகிரி ஒரு லேட்டிடியூட் ஒன்று கிராஸ் ஆகும். கரெக்டா எக்ஸாக்டா இந்தியாவுடைய சென்ட்ரல்ல வந்து ஒரு லேட்டிடியூட் வந்து பாஸ் ஆகும். அதுதான் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் சொல்லுவாங்க. The Tropic of Cancer divide the India into two equal. ஒன்னு வந்து above the Tropic of Cancer என்றது நார்த் இந்தியாவும், towards the south of the Tropic of Cancer வந்து பெனின்சுலார் இந்தியாவும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு பாருங்க, இப்போ வந்து கன்னியாகுமரியில இருக்கிற கிளைமேட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இருக்காது. ஓகே, அப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல இருக்கிற அந்த லேட்டிடியூட்ல இருக்கிற அந்த கிளைமேட் கண்டிஷன் வந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த்ல இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கிளைமேட்டை கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி சென்ட்ரா பாருங்க, சம்மர்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெம்பரேச்சர்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது இங்க சொல்றாங்க பாருங்க, லேட்டிடியூட்லி இந்தியா லை பிட்வீன் 8 டிகிரி 7 மினிட்ஸ் நாட் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நாட். இதுக்குள்ளதான் இந்தியாவே இருக்கு, ரெண்டு லேட்டிடியூட்குள்ள தான் இருக்கு. The Tropic of Cancer divide the country into two equal halves என்று சொன்னேன். ஓகேங்களா? சரி. The area located to the south of Tropic of Cancer experiences high temperatures. The area located south of the Tropic of Cancer இல்லையா, இப்போ சவுத் ஆஃப் ட்ரோபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் நோ சிவியர் கோல்ட் சீசன் த்ரூ அவுட் த இயர். வருஷம் முழுக்க சவுத் இந்தியாவில் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் கோல்ட் சீசன் வந்து எப்படி இருக்குனாக்கா ரொம்ப சிவியரா இருக்காதுன்னு சொல்றாங்க. த்ரூ அவுட் த இயர்ஸ், வருஷம் முழுக்கமும்.
ஆனா நார்த் இந்தியால பாருங்க, whereas the areas of the north is parallel enjoy the subtropical climate. ஆனா நார்த் இந்தியால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அங்க டெம்பரேச்சர்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கூலிங் எஃபெக்டும், அதாவது என்ன சொல்றேன், கோல்ட் சீசனும் வந்து அதிகம் -டிகிரிக்கு போகும். ஸோ நார்த் சவுத்தில் தான் வித்தியாசம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா latitude. ஸோ latitude ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் டு டிட்டர்மினிங் a climatic condition in a particular place. அது ஃபர்ஸ்ட் சொல்றேன். அடுத்து altitude. When the altitude increases, the temperature decreases. இதுதான் கான்செப்ட். இது வந்து நேச்சர். ஓகேங்களா? இந்த ஓகே. When the altitude increases, the temperature decreases. அந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயின் மேல ஒயிட் கலர்னாக்கா அது வந்து ஃபுல்லாவே வந்து டெபாசிஷன் ஆஃப் ஸ்னோ, ஐஸ் அது. ஓகேங்களா? ரைட். அந்த இடத்துல ஐஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? அது பார்ப்போம். The temperature decreases. When the altitude increases, temperature decreases. ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம தொட்டபெட்டாக்கு போறோம்னு வச்சுங்களேன், நீல்கிரிஸ் தொட்டபெட்டாக்கு போறோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து கோயம்புத்தூர் தாண்டி தொட்டபெட்டா, ஐ மீன் நீல்கிரிஸ் போவோம் இல்லைங்களா? ஊட்டி கொடைக்கானல் அப்படி போறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கோயம்புத்தூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து தண்டர் இருக்கும். பிளாக் தண்டர்னு ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கும். அங்க போய் பிளாக் தண்டர்ல நீங்க விளையாடினாக்கா அங்க வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா அந்த பிளாக் தண்டரை தாண்டி நீங்க மேல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊட்டிக்கு மேல போகும்போது எப்படி இருக்குனாக்கா சில்லுன்னு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, the temperature decreases at the rate of 6.5 degrees centigrade every 1000 meters as ascent. ascentனாக்கா மேல போறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பிளெயின் லெவல்ல இருந்து ஒரு மவுண்டெயினுக்கு மேல நீங்க போறீங்கன்னா, திருப்பதி கூட பாத்தீங்கன்னா சொல்லலாம். கீழ் திருப்பதி பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வார்மா இருக்கும். மேல் திருப்பதிக்கு போனீங்கன்னாக்கா அங்க பாத்தீங்கன்னா எப்படின்னாக்கா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னாக்கா நீங்க பிளெயின்ல இருந்து ஹையர் அல்டிடியூடுக்கு போயிருக்கீங்க, உயரமான இடத்துக்கு போயிட்டீங்க. அப்போ உயரமான இடத்துக்கு போகும்போது, உயரமான அதாவது பாத்தீங்கன்னா எவ்ரி 1000 மீட்டருக்கு நீங்க மேல போனீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் எவ்வளவு குறையும்னாக்கா 6.5 டிகிரி சென்டிகிரேட் தான் குறையும். அதே மாதிரி 1000 ஒரு 3000 4000 ஆல்டிடியூடுக்கு நீங்க மேல போயிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நீங்க ஊட்டி தொட்டபெட்டாக்கு மேல போனீங்கன்னாக்கா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஏன்னா நீங்க பிளெயின் ஏரியா விட்டு ரொம்ப அதிகமான உயரத்துல இருக்கிறீங்க. ஓகே, இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுங்களேன். டெம்பரேச்சர் வந்து குறையும். எத்தனை 1000 மீட்டருக்கு கீழே, அதாவது மீன் சி லெவல், கடல் மட்டத்துல இருந்து நீங்க மேல போக போக இல்லையா, இங்க அது ஒரு கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க. 6.5 டிகிரி சென்டிகிரேட் குறையும்ன்றாங்க. எவ்வளோனாக்கா 1000 மீட்டர்ஸ். ஓகே, இந்த கணக்கு வச்சு தான் நம்ம ஒவ்வொரு அல்டிடியூடையும் வந்து ஹிமாலயாஸ் கூட வந்து டெம்பரேச்சர்ஸ் கூட இந்த பேசிக் ஐடியா வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் கால்டு நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேரு? நார்மல் லேப்ஸ் ரேட். இது ஷார்ட் ஆன்சர்ஸ் கூட கேட்பாங்க அவங்க. வாட் இஸ் நார்மல் லேப்ஸ் ரேட்னாக்கா இதை சொல்லணும் நீங்க. the temperature decreases at the rate of 6.5 degree centigrade at every 1000 meter ascent. ascentனாக்கா மேல போகும்போது. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்ப்போம். அப்ப hence places in the mountains are cooler than the places on the plain. அப்ப என்ன சொல்ல வராங்க? பிளெயினை விட மவுண்டெயின்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறதுனால தான் அங்க கூலிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூலர் தன் த பிளேசஸ் இன் த பிளெயின். பிளெயினை விட மவுண்டெயின்ஸ்ல வந்து கூலர் வந்து அதிகமா இருக்குது. தட் இஸ் வை த பிளேசஸ் லொகேட்டட் இன் ஹையர் அல்டிடியூட் ஈவன் இன் சவுத் இந்தியா ஹாவ் கூல் கிளைமேட். இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் வந்து கூல் கிளைமேட் அதிகமா இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா? சவுத் இந்தியாவில் கூல் கிளைமேட் அதிகமா இருக்காதுன்னு சொல்றேன். த்ரூ அவுட் த இயர்னு போன ஸ்டைல தான் பார்த்தோம். ஆனா இங்க கூல் கிளைமேட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த சவுத் இந்தியாவில் சில பிளேசஸ்ல மவுண்டெயின் இருக்கிற இடத்துலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கூல் கிளைமேட் இருக்கும். ஏன்னாக்கா த மவுண்டெயின்ஸ் ஆர் இன் ஹையர் ஆல்டிடியூட். ஓகே, தட் இஸ் வை த பிளேசஸ் ஆல்டிடியூட் ஈவன் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியால தான் வந்து உங்களுக்கு கூலிங்கே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா அங்க சில இடத்துல இருக்குனாக்கா அந்த இடத்துல மவுண்டெயின் இருக்கும். அங்க மவுண்டெயினுக்கு மேல போனாதான் உங்களுக்கு என்ன இருக்கும்? கூலிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், ஐ மீன் அதிகமா இருக்கும். ஸோ ஹேவ் கூல் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் போனீங்கன்னாக்கா அங்க செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் ஆஃப் த ஹிமாலயன் ரேஞ்சஸ் லைக் முசோரி இதெல்லாம் வந்து சம்மர் ரிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி வந்து சம்மர் ரிசார்ட், கொடைக்கானல் சம்மர் ரிசார்ட், இது எல்லாமே சம்மர் ரிசார்ட்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே சம்மர் சீசன் தான் போகும். ஏன்னா அங்கதான் வந்து கூலிங்கா இருக்கும், மற்ற இடத்துலாம் வந்து ஹாட் டெம்பரேச்சர்ஸா இருக்கும். ஸோ இதனால அதான் சொல்றாங்க, ஊட்டி செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன் இன் சவுத் இந்தியா அண்ட் ஹிமாலயன் ரேஞ்சஸ் லைக் முசோரி, சிம்லா, நானிட்டல், அப்புறம் வந்து டார்ஜிலிங் இந்த மாதிரி ஏரியாலாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், இதெல்லாமே ஹையர் அல்டிடியூட்ல இருக்கும்.
இன்னும் சொல்ல போனாக்கா டெல்லிக்கு பக்கத்துல சிம்லா இருக்கும். ஓகேங்களா? டெல்லிக்கு பக்கத்திலே சிம்லா இருக்கு. டெல்லியில பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். சிம்லா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இமாச்சல் பிரதேஷுடைய கேபிட்டல் சிம்லா பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து அதிகமா இருக்கும். அதாவது கூலிங் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெல்லிய விட சிம்லா வந்து ஹையர் ஆல்டிட்யூட்ல இருக்கும். அதான் ரீசன். அப்போ எந்த ஒரு பிளேஸ் ஹையர் ஆல்டிட்யூட்ல இருந்தனாக்கா, அங்க டெம்பரேச்சர்ஸ் கம்மியா இருக்கும். கூலிங் வந்து அதிகமா இருக்கும். ஓகே. மோஸ்ட்லி நம்ம காமனா சொல்ல போனாக்கா, கூலிங் எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஹையர் ஆல்டிட்யூட் லைக் மவுண்டெயின்ஸ்ல பார்க்கலாம். மச் கூலர் தென் த பிளேசஸ் லொகேட்டட் இன் த கிரேட் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So altitude also one of the factor to determining the climatic condition in a particular place அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து distance from the sea அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியா வந்து பிரிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா 23.5 டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் சொன்னோம். அது வந்து இட் கிராஸ் த இந்தியா அட் எக்ஸாக்ட்லி அட் த சென்டர் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, இப்போ நம்ம அந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மேப்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் தான் வந்து சன்னு. ஓகேங்களா? அப்போ சன்னு வந்து டே டைம்ல உங்களுக்கு வந்து கூலிங் ஏர் எங்க இருந்து வருது, வார்ம் ஏர் எப்படி போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது அது உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். இப்போ டே டைம்ல டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுது, சன்லைட் வந்து டைரக்டா விழும்போது என்ன ஆகுனாக்கா லேண்ட் வந்து சீக்கிரமா ஹீட் ஆயிடும். அதனுடைய ப்ராப்பர்ட்டியே அதான் அர்த்தம். ஓகே, ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு பாத்தீங்கன்னாக்கா லேண்ட் வந்து ஹீட் ஆயிடும். அதே ஆஃப்டர் சன்செட் பாத்தீங்கன்னாக்கா லேண்ட் வந்து உடனே கூல் ஆயிடும். ஏன்னா அது டெம்பரேச்சர் ரிசீவ் பண்றதும் அதை ரிலீவ் பண்றதும் வந்து ரொம்ப இமிடியேட்டா வந்து குயிக்கா வந்து முடிஞ்சிடும். ஆனா வேற ஓஷன்ல பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. வாட்டர் வந்து ஸ்லோவா தான் ஹீட்டை வந்து ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி ஸ்லோவா தான் வந்து ரிலீவ் பண்ணும். ஓகேங்களா? அப்ப டே டைம்ல டெம்பரேச்சர் எங்க அதிகமா இருக்குனாக்கா லேண்ட்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அதே டைம்ல அதே ஏரியாவில் அது அசன்ட், அதாவது பக்கத்துல இருக்கிற அந்த ஓஷன்ல போய் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 மணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12 o'clock எடுத்துக்கோமே, ஒரு 12 o'clock லேண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற அந்த 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 ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஓஷன்ல போயிட்டு ஒரு சீல போயிட்டு நீங்க தண்ணியை தொட்டு பாருங்க, சில்லுன்னு தான் இருக்கும், இல்ல லைட் வார்மா இருக்கும். ஏன்னாக்கா அதே டெம்பரேச்சர் வந்து அந்த சீ வாட்டர் ரிசீவ் பண்ணும்போது குறைவா தான் ரிசீவ் பண்ணும். அப்படி பாத்தீங்கன்னாக்கா அப்ப லேண்ட்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். என்ன ப்ரெஷர் கம்மியா இருக்குனாக்கா ஏர் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஏன் இப்ப லேண்ட்ல ஏர் ப்ரெஷர் கம்மியாகுது? ஏன்னாக்கா டியூ டு டெம்பரேச்சர் அதிகமாக லேண்ட்ல இருந்த அந்த ஏர் என்ன ஆயிடுனாக்கா மாய்ஸ்சர் வந்து எவாபரேட் ஆயிட்டு ஏர் வந்து வேக்கமா ஆயிட்டு அந்த ஏர் வந்து வெயிட்லெஸ் ஆயிட்டு அது வேக்கமா போயிடும், மேல போயிடும். அப்ப அந்த ஏர் மேல போயிட்டு பிறகு லேண்ட் ஏரியாவுக்கு மேல ஒரு லோ ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது குறைந்த காற்று அழுத்தம் வந்து உண்டாயிடும். ஏன்னாக்கா டெம்பரேச்சர் வந்து அங்க அதிகமா இருக்கிறதுனால அந்த அது கிரியேட் ஆகும். பட் அதே டைம்ல நீங்க ஓஷன்ல பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். டெம்பரேச்சர் குறைவா இருந்தாக்கா ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த ப்ரெஷர் என்ன, அப்ப இது வந்து ஒரு ஏர் மாசஸ்னுடைய டெண்டன்சி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் இருக்குதோ அது வந்து எதை நோக்கி போகும்னாக்கா டுவோர்ட்ஸ் வந்து லோ ப்ரெஷர் ஏரியாவை நோக்கி போகும். அப்போ இப்போ நம்ம இந்த டே டைம்ல பார்க்கும்போது லேண்ட்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும் ப்ரெஷர் கம்மியா இருக்குது. அதே நேரத்துல சீல பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் கம்மியாகுது, ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. இப்போ ப்ரெஷர் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து லோவா இருக்கிற இடத்துக்கு வந்து நோக்கி போகும். அப்போ வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடல்ல. அந்த ப்ரெஷர் வந்து இந்த ஏர் ப்ரெஷர் வந்து மூவ் ஆகுற இடம் அதுன்னு கேட்டீங்கன்னாக்கா வாட்டர். அப்ப அந்த வாட்டர்ல வந்து அந்த ஏர் ப்ரெஷர் வந்து டிராவல் பண்ணும்போது இட் அப்சர்வ் த மாய்ஸ்சர். அது என்ன செஞ்சுக்கும், மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாய்ஸ்சரோட ஹாட் டெம்பரேச்சரா இருக்கிற அந்த லேண்டுக்குள்ள வந்து அந்த லேண்ட்ல போய் இந்த லோ ப்ரெஷர் கூட ஏரியால போயிட்டு அது மிக்ஸ் ஆகும்போது அது என்ன ஆயிடுனாக்கா கூலாவும் இருக்காது, ஹாட்டாவும் இருக்காது, மாடரேட் டெம்பரேச்சர் தான் இருக்கும். இது வந்து டே டைம்ல நடக்கிற சமாச்சாரம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா சீ பிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கடல்ல இருந்து காத்து வர்றதுனால அதுக்கு பேர் வந்து சீ பிரீஸ். ஆனா நைட் டைம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். சன் செட் ஆன பிறகு டெம்பரேச்சர் வந்து லேண்ட்ல குறைஞ்சிரும். அப்ப லேண்ட்ல டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுனாக்கா ப்ரெஷர் வந்து அதிகமாயிடும், ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமாயிடும், அதாவது சில்னஸ் ஆயிடும். ஆனா அதே நேரத்துல நீங்க ஓஷன்ல, அதாவது கடற்கரையில, அதாவது சீ வாட்டர்ல போய் பாத்தீங்கன்னாக்கா அங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். இப்ப எப்படி மூவ் ஆகும், லேண்ட்ல இருந்து சீக்கு மூவ் ஆகும். இப்ப நீங்க பீச்ல போய் உட்காந்தீங்கன்னாக்கா
காத்து எந்த பக்கம் அடிக்கும்? லேண்ட் சைட்ல இருந்து வருமா இல்ல கடல் சைட்ல இருந்து வருமா? லேண்ட் சைட்ல இருந்து தான் வரும். அதை நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். ஏன் லேண்ட் சைட்ல இருந்து வருதுனாக்கா, லேண்ட்ல வந்து பிரஷர் அதிகமா இருக்குது. சீல வந்து பிரஷர் கம்மியா இருக்குது. அப்போ நைட் டைம்ல ஹை பிரஷர் ஏரியாவுல இருந்து லோ பிரஷர் ஏரியா மூவ் பண்ணி வர்றதுனால நமக்கு வந்து சில்லுன்னு காத்த ஃபீல் பண்றோம். ஓகேங்களா? நாம வந்து கடற்கரையில இருந்து தண்ணி இருக்கிறதுனால தண்ணி வந்து சில்லுன்னு காத்து வருதுன்னு நினைச்சுக்குவோம். அப்படி கிடையாது. இது வந்து இதுதான் ரீசன். நைட் டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டெம்பரேச்சர் வந்து லேண்ட்ல வந்து குறைஞ்சிரும். ஆஃப்டர் 6:00 ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா, டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சதுனால பிரஷர் வந்து அது அதிகமாயிடும். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், பிரஷர் கம்மியாயிடும். ஸோ எப்படி பகல் டைம்ல டே டைம்ல அது மூவ் ஆச்சோ, அதே மாரி நைட் டைம்ல மூவ் ஆகும்போது தான் இது மாறி, மாறி நடக்கும். இப்படி மாறி, மாறி நடக்கிறதுனால தான் டெய்லி நடக்கிறதுனால தான் கோஸ்டல் ஏரியாவுல பார்த்தீங்கன்னாக்கா, எப்பொழுதுமே வந்து மாடர்ன் டெம்பரேச்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. சரி. இந்த டெம்பரேச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு சம்மர்ல கூட வந்து அதிகமா நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமா ஃபீல் பண்ண மாட்டோம். பட் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து பெனின்சுலா இந்தியாக்குள்ள தான் வந்து டிராவல் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனாக்கா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் தாண்டி போறதுக்கு வழி கிடையாது. அதே மாரி ஈஸ்டர்ன் காட்ஸ் தாண்டி வழி கிடையாது. சொல்ல போனாக்கா, அந்த கோஸ்டல் பிளெயின்ல தான் வந்து இந்த உடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். வேறஸ் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டோம்னு வச்சுங்களேன், நார்த் இந்தியாவுக்கு இந்த இந்த ஏர் மூவ்மெண்ட் வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா நார்த் இந்தியா வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. வெரி ஃபார் அவே ஃப்ரம் த சீ. அதனால நார்த் இந்தியால இந்த மாய்ஸ்டர் விண்ட் வந்து போறதுக்கு வழி கிடையாது. அதனால நார்த் இந்தியாவில் எப்படின்னாக்கா, சம்மர் சீசன்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும். வின்டர் சீசன்ல அதாவது கூல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவும் ரெக்கார்ட் ஆகும். இதுதான் சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீன்னு அதுதான் ரீசன் சொல்றாங்க. ஓகே. இப்ப அது ஒரு எக்ஸாம்பிள்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இத படிச்சு பார்த்தா புரியும். A large area of India, especially the peninsular region, is not very far away from the sea. இப்ப பெனின்சுலர் இந்தியா வந்து கடல் வந்து எங்க இருக்குன்னா, சி வந்து எவ்வளவு தூரம்னாக்க ரொம்ப நாட் வெரி ஃபார் ஃப்ரம் த சி. கடலுடைய இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கும். கடல் ஏரியா வந்து கிட்ட இருக்கும். திஸ் இஸ் என்டையர் ஏரியா ஹாஸ் a clear maritime influence. மேரிடைம்னாக்கா கடலுடைய காத்து. ஓகேங்களா? இந்த கிளியர் மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கிளைமேட். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சீ பிரீஸும் லேண்ட் பிரீஸும் ஆப்ரேட் ஆகுறதுன்னு தான் சொல்றாங்க. திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி டஸ் நாட் have a very clearly marked winter and the temperature is equal almost throughout the year. அதனால தான் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அதாவது பெனின்சுலா இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சம்மர் சீசனும் சரி வின்டர் சீசன் சரி இதர் ஹாட்டாகவும் இருக்காது நார் வந்து கூலராகவும் இருக்காது. ஒரே மாதிரி டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. மற்ற நேரம்லாம் அதுவும் பர்டிகுலராக நார்த் இந்தியாவில் வந்து அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஏன்னா வந்து அங்கே டிராபிக்கல் கிளைமேட். சவுத் இந்தியாவில் வந்து சப் டிராபிக்கல் கிளைமேட்டாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ஜாய் பண்றோம். அதான் சொல்றாங்க திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி does not have very clearly marked winter and temperature is equal almost throughout the year. சொல்றாங்க. Area of central and north India experiences. Area of central part of இந்தியாவும் நார்த் இந்தியாவும் எப்படி இருக்குனாக்கா experiences much seasonal variation in temperature. அப்போ நார்த் இந்தியாவிலும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சீன்னு சொல்றாங்க. அப்ப அங்கெல்லாம் கடல் இல்லை. கடல் இருந்ததுனாக்கா அங்கேயும் இதே மாதிரி கிளைமேட் இருக்கலாம். ஆனா கடல் இல்லாதனால தான் அங்க டெம்பரேச்சர்ஸ் வந்து அதாவது சம்மர் சீசன்ல வந்து அதிகமாகும். வின்டர் சீசன்ல கூலிங் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இயர் சம்மர் ஆர் ஹாட் அண்ட் வின்டர் ஆர் கூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வந்து கிளைமேட் மாறுறதுக்கு முக்கியமான காரணம்னாக்கா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. இதுவும் ஒரு காரணம் நம்ம இந்தியாவுடைய கிளைமேட் மாறுறதுக்கு. ஓகே. அதனுடைய கண்டினியூஷன் இப்ப பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். த ஆனுவல் டெம்பரேச்சர் ஆஃப் கொச்சி. கொச்சி எங்க இருக்குது? மலபார் கோஸ்ட்ல கேரளா ஸ்டேட்ல தான் கொச்சி இருக்கு இல்லையா? அதை வந்து மலபார் கோஸ்ட் அதாவது நியர் டு த அரேபியன் சீன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். ஓகே. த ஆனுவல் டெம்பரேச்சர் ஆஃப் கொச்சி டஸ் நாட் எக்ஸீஸ் 30 டிகிரி சென்டிகிரேட். அங்க 30 டிகிரி மேல வந்து அதிகமாக ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆஸ் இட்ஸ் லொக்கேட்டட் இன் த கோஸ்ட். கோஸ்ட் பக்கமா அது லொக்கேட் ஆகிறதுனால 30 டிகிரின்றது அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வயல் இட் இஸ் ஹை இன் 40 டிகிரி சென்டிகிரேட் அட் டெல்லி. அப்போ அதே டைம்ல வந்து டெல்லியில பாத்தீங்கன்னாக்கா 40 டிகிரி சென்டிகிரேட் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சி. டெல்லி வந்து கடல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அதுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் அது கிடைக்க மாட்டேங்குது. சின்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இன்டீரியர் பார்ட். எது? டெல்லி வந்து உள்ள இருக்குது. இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சி. Air near the coast has more moisture.
and great potential to produce precipitation. இதே winter season பாத்தீங்கன்னாக்கா கோஸ்ட்ல இருக்கிற கொச்சின்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து மாய்ஸ்டர்னாக்கா ஈரப்பதம் அது அதிகமா இருக்கும். ரெண்டாவது டே டைம்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த பனித்துளின்னு சொல்லுவாங்க, இந்த இலைங்க மேல விழுற அந்த பனித்துளி, இந்த பனித்துளியை வந்து பார்க்கறதுக்கு முடியும். Due to this factor, the amount of rainfall at Kolkata located near the coast 119 centimeter. கொல்கட்டா பாத்தீங்கன்னாக்கா அது வந்து எங்க இருக்குனாக்கா அந்த சீனுடைய கோஸ்ட்ல இருக்கும். அதாவது இந்த due to this factor, the amount of rainfall at Kolkata located near the coast பக்கத்துல கொல்கட்டா இருக்கிறதுனால அங்க மழை பெய்யும் பொழுது எவ்வளவு மழை கிடைக்குதுனாக்கா 119 சென்டிமீட்டர் இருக்கு. And it decreases to the 24 decreases to just 24 சென்டிமீட்டர் at the பினாகர் எங்க இருக்குதுனாக்கா ராஜஸ்தான்ல இருக்குது. அங்க போய் பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அந்த மூவ்மெண்டா போக்குள்ள அந்த ஏர் மூவ்மெண்ட் அப்படி மூவ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னாக்கா இங்க 119 சென்டிமீட்டர் மழை கொடுத்த அந்த வெஸ்ட் பெங்கால் கொடுத்த அந்த மழை அதே போய் பார்க்கும்போது பினாகர் அப்படின்ற இடத்துல ராஜஸ்தான்ல பார்க்கும்போது அங்க எவ்வளவு 24 சென்டிமீட்டர் இருக்கு பினாகர், விச் இஸ் லொகேட்டட் இன் த இன்டீரியர் பார்ட். இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சீ அப்படின்னு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். சரி, ரைட். மான்சூன் விண்ட் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மான்சூன் விண்ட். மான்சூனாலே தெரியும் சீசனல் அப்படின்னு அர்த்தம். சீசனல் விண்டால நமக்கு என்ன இருக்குனாக்கா வில் கெட் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னாக்கா சம்மர் சீசன்ல அந்த ஏர் மூவ்மெண்ட் டைரக்ஷன்ஸ் பாருங்க. அதாவது சவுத் வெஸ்ட் பக்கமா வந்து அது மூவ் ஆகும். அந்த ஏரோ ஒயிட் மார்க் தெரியுதுங்களா உங்களுக்கு? அது மேல வந்து கிளவுட்ஸ் கொடுத்துறாங்க, மழை பெய்யும். அதே டைரக்ஷன்ல ரிவர்ஸ்ல வந்து பாருங்க, அது பேர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாக்கா ஆஃப்டர் சம்மர். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாக்கா ஆஃப்டர் சம்மர். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போனாக்கா பிஃபோர் வின்டர். வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நார்த் ஈஸ்ட் மான்சூன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே ரிவர்சல் ப்ராசஸ் தான் வந்து திரும்ப வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரிகரிங் சொல்லுவாங்க, ரிக்ரேட்டிங் மான்சூன் சொல்றது உண்டு. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டியூ டு சேஞ்சஸ் இன் த டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ப்ரெஷர் தான் முக்கியமான காரணம். இதுக்கு வந்து வெஸ்டார்லி விண்ட்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. வெஸ்டார்லி விண்ட்ஸ், ட்ரேட் விண்ட்ஸ், ஐடிசி, ஜெஸ்டி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். The most dominant factor the most dominant factor uh, which affect the climate of India is the monsoon winds. The most dominant factor, அதாவது இந்தியாவுக்கு வந்து கிளைமேட் ரொம்ப மாறுறதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டாக்கா மான்சூன்ஸ் தான் சொல்றாங்க. affect the climate of India is the monsoon wind. These are seasonal reversal wind சொல்றாங்க. ஏன் ரிவர்சல் சொல்றாங்க? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சவுத் வெஸ்ட் போற அந்த மாய்ஸ்டர் லேடன் விண்ட்ஸ் வந்து அதே டைரக்ஷன் ரிவர்ஸ்ல வரதுனால இதுக்கு பேர் ரிவர்சல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so these are seasonal reversal wind and India remain in the influence of these winds for the considerable part of a year. Considerable part of the year அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா தி சீசனல் ரிவர்சல் winds and India remain the influence of, இந்த மாதிரி போய் திரும்ப திரும்ப வந்து வர்றதுனால தான் இந்தியாவுக்கு வந்து என்னாக ரிமைன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திஸ் விண்ட்ஸ் ஆர் கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் தி இயர். நிறைய வந்து நமக்கு மோஸ்ட்லி 6 மந்த்துக்கு வந்து நமக்கு இந்தியாவில் ரெயின்ஃபால் கிடைக்குதுனாக்கா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சீசனல் ரெயின்ஃபால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் சீசனல் இந்த ரிவர்சல் விண்ட் தான் காரணம். Though the sun ray or the vertical over the central part of India during the mid-June, the summer season end in India by the end of May. It is because the onset of southwest monsoon brings down the temperature of the entire India and causes moderate to heavy rainfall in the many parts of the country. Similarly, the climate of South India is also influenced by the northeast monsoon. Okay, it is because though the sun ray vertical over the central parts of India, அதாவது என்ன சொல்றாங்கனாக்கா அந்த மந்த் பாருங்க எண்ட் ஆஃப் த மே சொல்றாங்க, மே மாசம் முடிகிற தருவாயில ஓகே சன்னுடைய ரே வந்து வெர்டிகலா இருக்குன்றாங்க. அதாவது வெயில் வந்து தலை மேல படுதுன்னு, தலையில வெயில் அடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து
சன்னுடைய ரே எப்போ இருக்குனாக்கா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வரும். அதாவது சென்ட்ரல் பார்ட் நார்த் இந்தியாவிலும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா the temperature is recorded high during the summer season. அப்போ though the sun ray are vertical over the central part of India during the mid June, ஜூன் மாசம் மிட்ல சொல்றாங்க, மே முடிஞ்சோடனே ஜூன் ஸ்டார்ட் ஆகும், ஜூன் பாதியிலே. the summer season end in India by the end of May. சம்மர் சீசன் மே மாசம் முடியுது, ஆனா மிட் ஜூன்ல பாத்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர்ஸ் வந்து சென்ட்ரல், அதாவது டெம்பரேச்சர் குறையுதுன்றாங்க, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா வெர்டிகலா இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் பிகாஸ் அப்ப சன்ரே வந்து வெர்டிகலா விழும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னாக்கா வெரி ஹை. அப்ப சன்ரே வந்து ஸ்லாண்டிங்கா விழும்போது அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குனாக்கா குறைவா இருக்கும். இதுதான் வித்தியாசம். அந்த நான் ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன், அப்ப புரியும் உங்களுக்கு. இப்ப இதை தெரிஞ்சுங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா மே மாசத்தோட வந்து சம்மர் சீசன் முடிஞ்ச போது, ஆனாலும் என்ன சொல்றாங்க, சன்ரே ஆர் வெர்டிகல் ஓவர் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. மிட் ஜூன் வரைக்கும் அது வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து சன்னுடைய ரே வந்து வெர்டிகலா தான் இருக்கும். ஸோ வெர்டிகலா விழுற அந்த சன் ரே வந்து ப்ரொடியூஸ் ஹெவி டெம்பரேச்சர்ஸ். அப்ப என்ன சொன்னேன், டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அந்த இடத்துல என்ன ரெக்கார்ட் ஆகும், லோ ப்ரெஷர் ரெக்கார்ட் ஆகும். எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க அந்த கான்செப்டை. அடுத்தது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆன்செட் சவுத் வெஸ்ட் மான்சூன் பிரிங்ஸ் டவுன் த டெம்பரேச்சர் என்டையர் இந்தியா. அப்போ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா அப்ப என்ன ஆயிடும், இந்தியாவுடைய டெம்பரேச்சர் டோட்டல் டெம்பரேச்சர் என்னன்னாக்கா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிங்ஸ் டவுன் எது கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நம்மளுடைய ஹோல் டெம்பரேச்சர் மே மாசம் வரைக்கும் அனுபவிச்ச அந்த டெம்பரேச்சரை வந்து குறைச்சிடும். த என்டையர் இந்தியா அண்ட் காசஸ் மாடரேட் ஹெவி ரெயின்ஃபால் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நிறைய இடத்துல மழை பெய்யறதுனால டோட்டலா வந்து கிளைமேட்டே வந்து மாறி போயிடும். சிமிலர்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கிளைமேட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இந்தியா இஸ் ஆல்சோ இன்ஃபுளுன்ஸ்ட் பை த நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் ஈஸ்ட் இந்தியாலாம் எது சொல்றாங்க, இப்ப ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு வந்து என்ன ஆயிடுனாக்கா சவுத் ஈஸ்ட் இந்தியா எப்போ குறையினாக்கா இன்ஃபுளுன்ஸ் பை த நார்த் ஈஸ்ட் மான்சூன். அந்த ரிவர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதனால இப்படி போற இந்த மாய்ஸ்டர் லேண்ட் மீன்ஸ்லாம் வந்து எதுனாக்கா கோஸ்டல், அதாவது வந்து என்னன்னு சொல்றது, கேரளா, கர்நாடகா, கோவா, சொல்றது இந்த மகாராஷ்டிரா, குஜராத், அப்புறம் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் சொன்னீங்கன்னாக்கா வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வந்து ஒரிசா, இந்த மாதிரி இடத்துலாம் வந்து நல்ல மழை கிடைக்கும். இன்னும் நார்த் இந்தியா போகல, பஞ்சாப் ஹரியானாலாம் கொடுக்கும். ஓகே, இதுல வந்து ரெண்டா அதை வந்து நம்ம மான்சூன்ல வந்து கிளீனா படிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ மான்சூன் என்ன செய்யுதுனாக்கா நம்ம டெம்பரேச்சரை வந்து மாத்திருக்கு. அப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு டெம்பரேச்சர் வந்து குறையுது. அதுக்கு முன்னாடி மே மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஹாட் டெம்பரேச்சரா இருக்கு. ஓகே, அதனால என்ன சொல்றாங்க, சீசன் மாறதுக்கு ஒரு காரணம் எதுனாக்கா மான்சூன் விண்ட்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சோஷியல் டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா 9/8/2020. ஓகேங்களா, யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் யூனிட் ஜியாகிரபி. ஓகே, அதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து கொடுக்கல, அங்க பிளாங்கா இருக்கும். அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இப்போ நான் சொல்றேன், நீங்க வந்து அதை நோட் பண்ணீங்க. ஓகேங்களா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து 7 இருக்கும். அதுல வந்து அப்புறம் fill in the blanks பாத்தீங்கன்னாக்கா 5. ஸோ 7 into 1 7, 5 into 1 5. ஓகே, சரி. அதே மாதிரி வந்து அதிலே அந்த fill in the blanksல வந்து உங்களுக்கு assertion and reason வந்து 2 இருக்கும்பா. assertion reason வந்து 2 இருக்கும். fill in the blanksம் assertion reason சேர்த்தாக்கா 5 மார்க்ஸ் வரும். ஓகே, assertion and reason எப்படி எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா give reason. give reasons பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கும்பா. 2 into 1 2. ஓகே, அதுல வந்து 1 மார்க் தான் கொடுப்பாங்க. டிஸ்டிங்விஷன் பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து 2 மார்க்ஸ். டிஸ்டிங்விஷன்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து 3 இருக்கும். அதாவது 3 into 2 6 மார்க். அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் பா. ஈச் டிஸ்டிங்விஷ் கேரி 2 மார்க்ஸ். ஓகே, அண்ட் ஈச் ரீசன் கேரி 1 மார்க்ஸ். ஸோ 2 கிவ் ரீசன்ஸ் இருக்கும், 3 டிஸ்டிங்விஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, புரியுதாப்பா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆன்சர் பிரீஃப்லி, ஷார்ட் ஆன்சர்ஸ். அதுல அவுட் ஆஃப் 7ல நீங்க அட்டென்ட் பண்றது வந்து 5 தான். அதுல 5 into 2 10 மார்க்ஸ். ஓகேங்களா,
அடுத்தது paragraph ஆன்சர் அவுட் ஆஃப் 3 you have to write any 2. அப்போ ஈச் கொஸ்டின் கேரி வந்து 5 மார்க்ஸ். அதுல இருந்து 5 into 2 10 மார்க்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேப்ல வந்து அவுட்லைன் மேப் ஆஃப் யூரோப் எல்லாம் காதுல வாங்கிக்கோங்க. அவுட்லைன் மேப் ஆஃப் யூரோப் அதுல 3 பிளேசஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியாவில் வந்து உங்களுக்கு 7 பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலி மேப்பை பார்த்த வரைக்கும் 2 மேப்பு சேர்த்து 10 மார்க்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? 10 மார்க்ஸ். புரியுதாப்பா? மறுபடியும் சொல்லட்டுங்களா? கவனிங்க. இப்போ வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும். அதுல வந்து 2 யூனிட்டும் சேர்ந்து வரும். ஹிஸ்டரியிலும் ஜியாகிரபிலும் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ 7 into 1 7 மார்க்ஸ். அதே மாதிரி fill in the blanks பார்த்தீங்கன்னாக்கா 3 இருக்கும். அதுல அப்புறம் அசர்ஷன் ரீசன் வந்து 2 இருக்கும். டோட்டலா 5 மார்க்ஸ். 3 fill in the blanks, 2 assertion reason. டோட்டலி வந்து 5 மார்க்ஸ். புரியுதுங்களா? 3 fill in the blanks, 2 assertion reason இருக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா give reasons. give reasonsக்கு வந்து 1 மார்க் தான். ஸோ 2 கொடுத்துருப்பாங்க. 2 into 1 2 மார்க்ஸ். ஓகே. அதே மாதிரி distinguish பாத்தீங்கன்னாக்கா each distinguish carry 2 மார்க்ஸ். அப்போ எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. டோட்டலி 6 மார்க்ஸ். ஓகேவா? அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சர்ல 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுல 5 நீங்க எழுதணும். ஓகேவா? அப்போ ஈச் ஷார்ட் ஆன்சர்ஸ் கேரி 2 மார்க்ஸ். இப்போ 5 into 2 10 மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பேராகிராஃப் ஆன்சர், அதாவது டீடைல் ஆன்சர். அதுல வந்து 3 கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் 3 you have to write 2. அப்போ ஈச் கொஸ்டின் கேரி 5 மார்க்ஸ். 5 into 2 10 மார்க்ஸ். அண்ட் லாஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னாக்கா மேப் ஆக்டிவிட்டி. மேப் ஆக்டிவிட்டியில 1 யூரோப் மேப், 1 வந்து இந்தியா அவுட்லைன் மேப். யூரோப் மேப்ல நீங்க 3 பிளேஸ் மார்க் பண்ணணும். இந்தியா மேப்ல 7 பிளேஸ் நீங்க மார்க் பண்ணணும். திஸ் இஸ் த பேட்டர்ன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம்.